தமிழகத்திலிருந்து நீட் ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம என்சிஆர்டி புக் லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம். அதுல ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்ற சாப்டர் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? ஏற்கனவே பார்ட் 1 பார்த்திருப்பீங்க. பட் கொஞ்சம் அன்டைம்ன்றதுனால ஒரு 30 மினிட்ஸ்லயே முடிச்சிருப்பேன். பட் இந்த கிளாஸ் கொஞ்சம் அதிக நேரம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். ஓகே, ஸோ கண்டினியூஷன் பார்க்கலாம். இது பார்ட் 2, காம்படிட்டிவ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன்ஸ். ஸோ எலக்ட்ரான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு காம்படிட்டிவ் மெத்தட்ல டிரான்ஸ்ஃபர் ஆகணும். இதை விட அதுக்கு எலக்ட்ரானை லாஸ் பண்ற கெப்பாசிட்டி அதிகமா இருக்கணும், அல்லது ஒன்றை விட இன்னொன்னுக்கு எலக்ட்ரானை கெயின் பண்ற கெப்பாசிட்டி அதிகமா இருக்கணும். இதெல்லாம் எதை வச்சு சொல்றோம்? ரியாக்டிவிட்டி ஆர்டரை வச்சு சொல்றோம். ஸோ அதெல்லாம் தான் இங்க கொடுத்துருக்க போறாங்க. பாருங்க, பிளேஸ் ஏ ஸ்ட்ரிப் ஆஃப் மெட்டாலிக் ஜிங்க். ஸோ ஒரு ஜிங்க் மெட்டல் இருக்கு, அதனுடைய ஸ்ட்ரிப் எடுத்து அதனுடைய தகுடு மாதிரி சப்பையா ஒரு மெல்லிசான ஜிங்க் தகுடு ஷீட்டு, அதை எடுத்து அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் காப்பர் நைட்ரேட் சொல்யூஷன்ல ஜிங்கை வைக்கிறோம். ஓகேவா? எனக்கு என்ன இருக்கு? ஜிங்க் இருக்கு. அதை எடுத்து நான் எதுல வைக்கிறேன்னா CuNO3 ட்வைஸ் காப்பர் நைட்ரேட் சொல்யூஷன்ல வைக்கிறேன். ஓகே, எனக்கு என்ன நடக்கணும்னா, இன்கேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்துச்சுன்னா காப்பர் இருந்த இடத்துல ஜிங்க் வந்து we will get zinc nitrate பிளஸ் காப்பர் என்ன ஆகணும் அப்படின்னா டெபாசிட் ஆகணும். கரெக்டா? இந்த மாதிரி ஆகணும்னா காப்பரை ஜிங்கால டிஸ்பிளேஸ் பண்ண முடியணும். ஓகே, ஸோ பண்ண முடியுமா முடியாதுன்றதை நம்ம பார்க்க போறோம். Place a strip of metallic zinc in aqueous solution of copper nitrate as shown in figure 7.1. Okay, for about 1 hour. ஒரு மணி நேரத்துக்கு அந்த மாதிரி ஜிங்க் ராட காப்பர் நைட்ரேட் சொல்யூஷன்ல வைக்க சொல்றாங்க. You may notice that the strip becomes coated with a reddish metallic copper. என்ன சொல்றாங்க? ஜிங்க் சில்வர் மாதிரி தான் இருக்கும் பார்க்கிறதுக்கு, அலுமினியம் கலர்ல சில்வர் கலர்ல தான் இருக்கும். இந்த ஜிங்க் மேல ரெட்டிஷ் பிரவுன் கலர்ல பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் என்னன்னா காப்பர், மெட்டாலிக் காப்பர் டெபாசிட் ஆகுது. அதுதான் அந்த மாதிரி ரெட்டிஷ் பிரவுன் கலரை உருவாக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே, அந்த ப்ளூ கலர் ஆஃப் த சொல்யூஷன் டிஸ்அப்பியர்ஸ். காப்பர் நைட்ரேட் காப்பர் சல்ஃபேட் மாதிரி தான் ஒரு கெரோசின் மாதிரி ப்ளூ கலர்ல இருக்கும். அந்த ப்ளூ கலர் சொல்யூஷன் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்அப்பியர் ஆகுது, கலர் மாறுதுன்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? சொல்யூஷன் இருந்த காப்பர் 2+ அயான்ஸ் தான் ப்ளூ கலருக்கு காரணம். காப்பர் 2+லாம் வந்து டெபாசிட் ஆகுறதுனால எனக்கு அந்த சொல்யூஷனுடைய கலர் ஃபேட் ஆகுது, டிஸ்அப்பியர் ஆகுதுன்னு சொல்றாங்க. Formation of zinc 2+ ions among the products can easily be judged when the blue color of the solution due to copper 2+ is disappeared. So என்ன சொல்றாங்க? காப்பர் 2+ அப்படின்றதுனால தான் ஒரு சொல்யூஷனுடைய கலர் ப்ளூ கலரா இருக்கு. ஆனா அந்த கலர் கொஞ்சம் கொஞ்சமா டிஸப்பியர் ஆகுது, ஃபேட் ஆகுதுன்னா அப்ப கண்டிப்பா zinc 2+ அயான் அங்க ப்ரொடியூஸ் ஆகுது. அதனாலதான் இந்த காப்பர் 2+ டெபாசிட் ஆகுறதுனால ப்ளூ கலர்லாம் லாஸ் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இஃப் ஹைட்ரஜன் சல்ஃபைடு gas is passed through the colorless solution containing zinc 2+ ion. இப்போ இந்த சொல்யூஷன்ல என்ன இருக்கு அப்படின்னா ஜிங்க் 2+ அயான் இருக்கு. இங்க 0வா இருந்துச்சு, காப்பர் 2+ இருந்துச்சு. ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் காப்பர் 0 ஆயிடும், 2+ இருந்து 0 ரெடியூஸ் ஆயிருக்கும். ஜிங்க் என்ன ஆயிருக்குன்னா ஆக்சிடைஸ் ஆயிருக்கும், 0ல இருந்து 2+ ஆயிருக்கும் இல்லையா? இன்கேஸ் சொல்யூஷன்ல ஜிங்க் 2+ இருந்துச்சுன்னா அந்த ஜிங்க் 2+ என்ன ஆகுது அப்படின்னா ஹைட்ரஜன் சல்ஃபைட் கூட சேருது. அப்ப எனக்கு ஜிங்க் சல்ஃபைட் ZnS கிடைக்குமா? ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் பண்ணுமா? ஓகே, பாருங்க, if hydrogen sulfide gas is passed through the colorless solution containing zinc 2+ ion. அந்த ப்ளூ கலர் இருந்தது கலர்லெஸ்ஸா மாறிடுச்சு. ஏன்னா சொல்யூஷன் கலர் இப்ப zinc 2+ தான் இருக்கு, காப்பர் இல்ல. காப்பர்லாம் என்ன ஆயிடுச்சு? எலக்ட்ரோட்ல ஜிங்க் மெட்டல் ஸ்ட்ரிப் மேல டெபாசிட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ சொல்யூஷன்ல இருக்கிற zinc 2+ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அப்பியரன்ஸ் ஆஃப் ஒயிட் ஜிங்க் சல்ஃபைடு. எனக்கு ஹைட்ரஜன் சல்ஃபைடு கேஸை பாஸ் பண்ணும்போது H2S கேஸை பாஸ் பண்ணும்போது ஜிங்க் சல்ஃபைடு ZnS ஃபார்ம் ஆகுது, which is white colored precipitate. சோ அப்ப இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுறத வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? அந்த சொல்யூஷன்ல காப்பர் இல்ல ஜிங்க் தான் இருக்குன்றத கண்டுபிடிச்சிடலாம். has been seen on making the solution alkaline with ammonia. சோ அதே மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க? அந்த சொல்யூஷனை அமோனியா கூட சேர்த்து அல்கலைன் மீடியமா மாத்தி அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் சல்ஃபைட் கேஸை பாஸ் பண்ணும்போது எனக்கு ஒயிட் கலர் கிடைக்கும். அதை வச்சு நான் அங்க ஜிங்க் தான் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாம். சார் சப்போஸ் காப்பர் கூட தான் சொல்யூஷன்ல இருந்திருக்கலாம், அந்த காப்பர் கூட தான் சல்ஃபர் கூட சேர்ந்து காப்பர் சல்ஃபைடை ஃபார்ம் பண்ணிருக்கலாம் அப்படின்னா காப்பர் 2 சல்ஃபைடு பிளாக் கலர் பிரிசிபிடேட் எனக்கு ஒயிட் கலர்ல ஃபார்ம் ஆகுதுன்னா அப்ப அது ஜிங்கா தான் இருக்கணும். ஓகேவா? ஃபைன். So the reaction between metallic zinc and the aqueous solution of copper nitrate. காப்பர் நைட்ரேட் சொல்யூஷனுக்கும் மெட்டல் ஜிங்க்குக்கும் நடுவுல எப்படி ரியாக்ஷன் நடக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஜிங்க் பிளஸ் காப்பர் 2+, அதாவது இங்க நைட்ரேட் இருந்திருக்கும், ஆனியானை பத்தி அவங்க எழுதல. ஓகேவா? சோ காப்பர் நைட்ரேட் இருந்திருக்கும். இப்போ ஜிங்க் 2 எலக்ட்ரானா லாஸ் பண்ணுவோம், அந்த 2 எலக்ட்ரானா காப்பர் கெயின் பண்ணிக்கிட்டு காப்பர் 0வா மாறிடுச்சு. ஓகேவா? 2+ இருந்து என்னவா மாறி இருக்கு? 0வா. ஜிங்க் 0வா இருந்து என்னவா மாறி இருக்குன்னா 2+ ஆக்சிடேஷனுக்கு வந்திருக்கு. 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணிட்டு காப்பர் 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டு காப்பரா மாறிடுச்சு. ஓகே, இதுதான் ரியாக்ஷன். இன் ரியாக்ஷன் 7.15
zinc has lost electrons from to form a zinc 2 plus. Zinc என்ன பண்ணுது அப்படின்னா 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணிட்டு zinc 2 plus மாறுது. And therefore zinc is oxidized. அப்ப zinc என்ன ஆகுதுன்னு சொல்லணும்? ஆக்சிடைஸ் ஆகுதுன்னு சொல்லணும். கரெக்டா? zinc என்ன ஆகுது? ஆக்சிடைஸ் ஆகுது. Okay, evidently now if zinc is oxidized, zinc oxidize ஆச்சுனா அதே ரியாக்ஷன்ல இருக்கிற இன்னொன்னு கண்டிப்பா ரெடியூஸ் ஆகணும் இல்லையா? ரிலீசிங் எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணிட்டு தான் ஜிங்க் ஆக்சிடைஸ் ஆகுது. சம்திங் மஸ்ட் பி ரெடியூஸ்டு. அங்க ஏதோ ஒண்ணு கண்டிப்பா ரெடியூஸ் ஆகணும். அந்த எலக்ட்ரானை வாங்கிக்கணும். எலக்ட்ரானை லாஸ் பண்ணிட்டு ஜிங்க் ஆக்சிடைஸ் ஆகுதுன்னா அந்த எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கிறதுக்கு அங்க ஏதாவது ஒண்ணு இருந்திருக்கணும். அதுதான் ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்லணும். யார் எலக்ட்ரானை கெயின் பண்றாங்க? Accepting the electron lost by zinc, copper ion is reduced by gaining electron from the zinc. Zincல இருந்து கிடைக்கக்கூடிய எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கிட்டு பெற்றுக்கொண்டு காப்பர் தான் ஆகுதுன்னா ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப காப்பர் கெயின் 2 எலக்ட்ரான், so it reduces. அப்ப ஜிங்க் ஆக்சிடைஸ் ஆகுது, காப்பர் ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா? ரெண்டு மெட்டல்ஸ். ஃபைன். அப்போ இது ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லலாமா? ஓகே. ஸோ அதை டயக்ராமெட்டிக்கா கொடுத்துருக்காங்க. ஒரு காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் ப்ளூ கலர்ல இருக்கும். அதுல ஜிங்க் ராட டிப் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு 1 hour கழிச்சு பாத்தீங்கன்னா சொல்யூஷன் என்ன ஆயிடுச்சுன்னா கலர்லெஸ்ஸா மாறிடுது. அதாவது ப்ளூ கலர்ல இருந்து கலர்லெஸ்ஸா மாறுது. ஓகேவா? இந்த ஜிங்க் ராட் என்ன ஆகுதுன்னா பிரவுன் கலரா ரெட்டிஷ் கலர்ல மாறுது. அந்த ரெட்டிஷ் கலருக்கு காரணம் என்ன? காப்பர் அது மேல வந்து டெபாசிட் ஆனதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சொல்யூஷன்ல ஜிங்க் 2 பிளஸ் அயான்ஸ் இருக்கும். அதை தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹைட்ரஜன் சல்ஃபைட் கேஸை பாஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது ஜிங்க் அயான் ஜிங்க் சல்ஃபைடா மாறி ஒயிட் கலர்ல மாறிடும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இன்டர்மீடியேட்ல இந்த மாதிரி இருக்கு. ஃபைனல் ஸ்டேஜ்ல பாருங்க, சொல்யூஷன் சுத்தமா கலரே இல்லாம கலர்லெஸ்ஸா மாறிடுச்சு. காப்பர் 2 பிளஸ் 1 கூட இந்த சொல்யூஷன்ல இல்ல. எல்லா காப்பரும் என்னவா மாறிடுச்சு? இந்த ராட்ல டெபாசிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். புரியுதா? காப்பர் டெபாசிட்டட் ஆன் ஜிங்க். ஜிங்க் ராட் மேல காப்பர் டெபாசிட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஃபைன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். At this stage, we may investigate the state of equilibrium for the reaction represented by equation 7.15. So, equation 7.15 என்ன equation represent பண்ணுதுனா equilibrium equation represent பண்ணுது. For this purpose, let us place a strip of metallic copper in a zinc sulfate solution. இப்போ என்ன சொல்றாங்க? zinc sulfate solution எடுத்துக்க சொல்றாங்க. ZnSO4. இந்த zinc sulfate solutionல காப்பரை டெபாசிட் பண்ணுங்க. இப்ப எனக்கு காப்பர் சல்ஃபேட்டும் ஜிங்க்கும் கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? Let us place a strip of metallic copper in a zinc sulfate solution. No visible reaction is noticed and attempt to detect the presence of copper 2 plus ions by passing hydrogen sulfide gas through the solution to produce the black color of cupric sulfide. என்ன சொல்றாங்க? எனக்கு காப்பர் 2 பிளஸ் சொல்யூஷன்ல இருந்துருந்துச்சுன்னா இன்கேஸ் ஜிங்க் 2 பிளஸ் இருக்கு, இந்த இடத்துல ஜிங்க் சல்ஃபேட்ல ஜிங்க் 2 பிளஸா இருக்கும், காப்பர் 0வா இருக்கும். இன்கேஸ் காப்பர் ஆக்சிடைஸ் ஆகி இருந்துச்சுன்னா காப்பர் சல்ஃபேட்டா மாறிட்டு எனக்கு ஜிங்க்கு கிடைச்சிருக்கணும். கரெக்டா? இப்போ இந்த காப்பர் 2 பிளஸா இருக்குல்ல, இது என்ன கலர்ல இருக்கும்? ப்ளூ கலர்ல இருக்கும். ஸோ இதை வச்சு காப்பர் இருக்கா இல்லையானதை கண்டுபிடிக்கலாம். அல்லது இது கூட ஹைட்ரஜன் சல்ஃபைட் கேஸை பாஸ் பண்ணா காப்பரும் ஹைட்ரஜன் சல்ஃபைடும் சேர்ந்து Cu2s குப்ரஸ் சல்ஃபைட்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். விச் இஸ் இந்த காப்பர் சல்ஃபைடு அல்லது குப்ரிக் சல்ஃபைடு என்னவா இருக்கும் அப்படின்னா குப்ரிக் சல்ஃபைடு சொல்லியிருக்காங்க. சாரி, குப்ரஸ் நான் எழுதியிருக்கேன். ஃபைன். ஸோ இந்த குப்ரிக் சல்ஃபைட் CuS என்ன கலர்ல இருக்குன்னா பிளாக் கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். பட் இங்க என்ன சொல்லியிருக்காங்க? காப்பர் சல்ஃபைட் டஸ் நாட் சக்சீட். இப்படி ஒன்று சக்சஸா நடக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. குப்ரிக் சல்ஃபைடு ஹேஸ் சச் எ லோ solubility that this is an extremely sensitive test. Yet the amount of copper 2 plus formed cannot be detected. Copper 2 plus form ஆகியிருந்தாலும் அதை என்னால டிடெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு solubility ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? Such a low solubility that is an extremely sensitive test. Okay, we thus conclude that the state of equilibrium for the reaction of 7.15 greatly favors the product over the reactant. எனக்கு அதிகமா ப்ராடக்ட் தான் கொடுக்குது, ரியாக்டன்ட்டை கொடுக்கல. அதாவது ரியாக்டன்ட் எது? ஜிங்க் சல்ஃபேட் இல்லையா? ப்ராடக்ட் எது? காப்பர் சல்ஃபேட். ஓகே, இந்த ரியாக்ஷனுக்கு அல்லது 7.15க்கு பாருங்க, 7.15ல ஜிங்க் 0வா இருக்கு, காப்பர் 2 பிளஸா இருக்கு. அப்போ காப்பர் 2 பிளஸா தான் இருக்கு, அது ஈஸியா ரெடியூஸ் ஆகலன்னு அர்த்தம். ஓகேவா? ப்ராடக்டா மாறல அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவங்க என்ன சொல்லிருக்காங்க? கிரேட்லி ஃபேவர்ஸ் த ப்ராடக்ட். சாரி, கிரேட்லி ஃபேவர்ஸ் த ப்ராடக்ட். ப்ராடக்டா மாறி இருக்கு ஓவர் த ரியாக்டன்ட். ரியாக்டன்ட்டை விட ப்ராடக்ட் தான் அதிகமா மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா காப்பர் 0வா தான் இருக்கு, ரெடியூஸ் ஆயிருக்கு. ஜிங்க் தான் 2 பிளஸா இருக்கு, ஆக்சிடைஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஃபைன். ஸோ இந்த ரியாக்ஷன் மறுபடியும் ஒரு எக்ஸாம்பிள்ல கொடுத்துருக்காங்க. Let us extend electron transfer reaction now to copper metal and silver nitrate solution. ஸோ இப்போ காப்பரையும் ஜிங்கையும் வச்சு ஒரு ரியாக்டிவிட்டி பார்த்தோம். அதுல அவங்க நம்மளுக்கு என்ன கன்க்ளூஷன் வந்தாங்கன்னு ஞாபகம் இருக்கா? என்ன கன்க்ளூஷன் வந்தாங்க?
காப்பர் ஹேஸ் மோர் ரியாக்டிவிட்டி தேன் ஜின்கா அல்லது லெஸ் ரியாக்டிவிட்டி வித் ஜின்கா? இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவுக்கு வரணும் இல்ல. இப்போ நீங்க இந்த ரியாக்ஷன்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஜிங்க் கெட்ஸ் ஆக்சிடைஸ், ஜிங்க் ஈஸியா ஆக்சிடைஸ் ஆகுது, காப்பர் ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா? காப்பரால எலக்ட்ரானை லாஸ் பண்ண முடியல. அப்ப காப்பருக்கு ரியாக்டிவிட்டி கம்மி, ஜிங்க்கு ரியாக்டிவிட்டி அதிகம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஜிங்க்கு ரியாக்டிவிட்டி அதிகம், காப்பருக்கு ரியாக்டிவிட்டி கம்மி. இந்த கன்க்ளூஷன் இப்போதைக்கு நீங்க வச்சுக்கோங்க மைண்ட்ல. ஃபைன். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காப்பருக்கும் சில்வருக்கும் ஒரு ரியாக்ஷன் செய்யறாங்க. ஓகே, copper metal and silver nitrate solution in water and arrange a setup as shown in figure 7.2. So ஏற்கனவே சொன்ன மாதிரியே ஒரு setup செய்றாங்க. The solution develops blue color due to the formation of copper 2+. First copper metal இருக்குன்னா அது காப்பர் மெட்டலா இருந்துச்சு, பட் சில்வர் நைட்ரேட் தான் சொல்யூஷனா இருந்துச்சு. இன்கேஸ் காப்பர் ஆக்சிடைஸ் ஆகி 2+ மாறி இருந்துச்சுன்னா, சொல்யூஷன்ல அயான்ஸா மாறி இருந்துச்சுன்னா, அந்த சொல்யூஷனுடைய கலர் என்னவா மாறி இருக்கணும்? ப்ளூ கலரா மாறி இருக்கணுமா? காப்பர் ஒரு பிரவுன் கலர் மெட்டல் தான், ஆனா அது சொல்யூஷன்ல வரும்போது என்னவாகும்? அக்வஸ்ல அயான்ஸா இருக்கும்போது ப்ளூ கலரா மாறும். So the blue color due to the formation of copper 2+ ions account of the reaction. So copper plus silver gives copper 2+ silver. சில்வர் அக்வஸ்ல இருந்தது, அயானிக் ஃபார்ம்ல இருந்தது, இப்போ எனக்கு மெட்டாலிக் ஃபார்முக்கு மாறிடுச்சு, டெபாசிட் ஆயிடுச்சு, மெட்டலா டெபாசிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். காப்பர் என்ன இருந்துச்சுன்னா சாலிட் ஸ்டேட்ல இருந்தது, மெட்டலா இருந்தது, இப்போ அக்வஸ் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு, எலக்ட்ரானை லாஸ் பண்ணிட்டு அயானிக் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. ஓகேவா? காப்பர் நியூட்ரலா இருந்தது, அயானா மாறிடுச்சு, சில்வர் அயானா இருந்தது, நியூட்ரல் மெட்டலா டெபாசிட் ஆகுது. ஓகே, இப்போ இந்த 2+ தான், இந்த காப்பர் 2+ தான் யாருக்கு காரணம்? இந்த சொல்யூஷன் ப்ளூ கலரா மாறதுக்கு காரணம். ஓகே, அப்ப காப்பர் இஸ் மோர் ரியாக்டிவ் தேன் சில்வர் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சில்வரை ரெடியூஸ் பண்ணுதுன்னா, ஒரு எலமெண்ட்டை ரெடியூஸ் பண்ணுதுன்னா அந்த இன்னொரு எலமெண்ட் எது ரெடியூஸ் பண்ணுதோ அந்த எலமெண்ட்டுக்கு ரியாக்டிவிட்டி அதிகம்னு அர்த்தம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் ஜிங்க்கு ரியாக்டிவிட்டி அதிகம்னு சொன்னேன், இப்போ காப்பருக்கு ரியாக்டிவிட்டி அதிகம்னு சொல்றேன். அது யார் கூட இருக்குதோ அதை பொறுத்து அதனுடைய ரியாக்டிவிட்டி மாறும். Here, copper is oxidized to copper 2+. இந்த ரியாக்ஷன்ல என்ன நடந்துச்சு? காப்பர் 2+ தான் மாறுச்சு. And silver plus is reduced to silver. Silver plus அப்படின்றது அக்வஸ்ல அயானா இருந்தது, சில்வரா ரெடியூஸ் ஆயிருக்கு. Equilibrium greatly favors the product copper 2+ and silver. So equilibrium எந்த பக்கம் இருக்குன்னா ப்ராடக்ட் பக்கம் தான் இருக்கு. காப்பர் 2+ தான் எனக்கு அதிகமா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க, சில்வர் சாலிட் தான் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகே, by the way of contrast, let us also compare the reaction of metallic cobalt placed in nickel sulfate solution. The reaction that occurs here is, so cobalt னு ஒன்னு எடுத்துக்கிட்டு அது கூட nickel 2+ அயானை சேர்க்கறாங்க, அதாவது நிக்கல் சால்ட்டை சேர்க்கறாங்க. எனக்கு என்ன நடக்குது? கோபால்ட் ஆக்சிடைஸ் ஆகி கோபால்ட் 2+ மாறுது, நிக்கல் ரெடியூஸ் ஆகி எனக்கு என்னவா மாறுது? நிக்கல் சாலிடா டெபாசிட் ஆகுது, மெட்டலா டெபாசிட் ஆகுது. ஓகேவா? அப்போ இது இடத்துல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? கோபால்ட் ஹேஸ் மோர் ரியாக்டிவிட்டி than நிக்கல் அப்படின்னு சொல்லலாமா? ஓகே, the reaction that occurs here is அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 7.17. சரி. At equilibrium, chemical test revealed that both nickel 2+ and cobalt 2+ are present at moderate concentration. என்ன சொல்றாங்க? நிக்கல் 2+ம் கோபால்ட் 2+ம் சொல்யூஷன்ல மாடரேட் கான்சென்ட்ரேஷன், ஒரு போதுமான அளவுக்கு கான்சென்ட்ரேஷன்ல தான் இருக்கு. ரெண்டுமே குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கு, ஒன்னு கம்மியா ஒன்னு அதிகமாலாம் இல்ல, ரெண்டும் கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கு. In this case, neither the reactant cobalt and nickel nor the product cobalt 2+ and nickel are greatly favored. என்ன சொல்றாங்கன்னு புரியுதா? கோபால்ட்டும் நிக்கல் 2+ம் ரியாக்டன்ட் சைட்ல இருக்கு, கோபால்ட் 2+ம் நிக்கலும் ப்ராடக்ட் சைட்ல இருக்கு. இந்த ரெண்டுமே ரொம்ப அதிகமா கிடைக்காது, அதாவது ரெண்டுமே ஈக்குலிபிரியம்ல தான் இருக்கும். ஏதாவது ஒரு பக்கம் ஃபேவரா இருக்குமா ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் இருக்காதுன்னு சொல்றாங்க. ஏன்னா ரெண்டுத்துக்கும் ரியாக்டிவிட்டி கிட்டத்தட்ட ஈக்குவல். ஓகே, திஸ் காம்படிஷன் ஆஃப் ரிலீஸ் ஆஃப் எலக்ட்ரான், இந்த என்ன காம்படிஷன் இங்க இருக்கு? எந்த மெட்டல் சீக்கிரமா எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணணும், எந்த மெட்டல் எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ண முடியாம எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ரெடியூஸ் ஆகணும், இதுதான் இங்க காம்படிஷன். ஓகேவா? this competition for release of electron incidentally remains as of the competition for release of protons amongst acid. So இந்த எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணக்கூடிய கெபாசிட்டி நம்மளுக்கு எதை மீன் பண்ணுதுன்னா, எப்படி ஒரு ஆசிட்ஸ்லாம் புரோட்டானை ரிலீஸ் பண்ணுமோ அந்த மாதிரி மீன் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க, இதை ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ரிமைன்ஸ் as the competition of for release of proton among acids. acidsல எந்த ஆசிட் ஸ்ட்ராங் ஆசிடோ அது சீக்கிரமா H+ ரிலீஸ் பண்ணும், வீக் ஆசிட்ஸ் என்ன பண்ணும்? கொஞ்சமா ரொம்ப கம்மியான அளவுல தான் H+ ரிலீஸ் பண்ணும் இல்லையா? சோ அதே மாதிரி தான் இங்கேயும், யார் எலக்ட்ரானை ரொம்ப அதிகமா ரிலீஸ் பண்றாங்களோ அவங்கள நம்ம மோர் ரியாக்டிவ்னு சொல்லணும், யார் எலக்ட்ரானை கம்மியா ரிலீஸ் பண்றாங்களோ அவங்கள நம்ம லெஸ் ரியாக்டிவ்னு சொல்லணும். ஓகேவா? சரி. The similarity suggests that we might develop a table in which metals and their ions are listed on the basis of their
tendency to release electron. ஸோ நம்ம ஒரு டேபிளை கிரியேட் பண்ணணும். அந்த டேபிளை எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னா மெட்டல்ஸ் அதனுடைய அயான்ஸ் இந்த ரெண்டுத்தையும் கரஸ்பாண்டிங்கா எழுதி எந்த மெட்டலுக்கு எந்த மெட்டலை விட எலக்ட்ரான் ரிலீசிங் நேச்சர் அதிகமா இருக்கு, எலக்ட்ரானை ஈஸியா ரிலீஸ் பண்ணும் அப்படின்ற ஆர்டர்ல நம்ம எழுதணும். இதுக்கு நிறைய ப்ராக்டிகல் செய்து பார்த்து எழுதணும். ஓகேவா? ஜஸ்ட் as we do in the case of acids to indicate the strength of the acid. ஆசிட்ல நம்ம என்ன பண்ணுவோம், அதை பேஸ் கூட நியூட்ரலைசேஷன் பண்ணி எது சீக்கிரமா H+ கொடுக்குது, எது ஸ்ட்ராங் ஆசிட்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்க எது எலக்ட்ரான் அதிகமா கொடுக்குது, எது மோர் ரியாக்டிவ் அப்படின்னு சொல்லணும். as a matter of fact we have already made certain comparisons. ஏற்கனவே என்ன சொல்றாங்க, சில கம்பாரிசன்ஸ் நம்ம பண்ணிருக்கிறோம். ஆமாவா? by comparison we have come to know that zinc releases electron to copper. zinc என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்தோம். zinc என்ன பண்ணுதுன்னா காப்பருக்கு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுது. அதனால தான் காப்பர் 2+ அப்படின்னு ப்ளூ கலர்ல இருந்த சொல்யூஷன்லாம் காப்பரா டெபாசிட் ஆகி ரெட் கலர்ல zinc மெட்டல் மேல வந்துடுச்சு. zinc 2+ அயான்ஸா சொல்யூஷனுக்குள்ளார வருது. அப்ப zinc has more capacity to release electron than copper. காப்பர் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுது, zinc எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுது. இந்த விஷயம் புரியுதா? ஓகே. zinc releases electron to copper and copper releases electron to silver. காப்பரால எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ண முடியுமா? of course ரிலீஸ் பண்ண முடியும். யார் கூட இருக்கும்போது, சில்வர் கூட இருக்கும்போது. ஜிங்க்கு மோர் ரியாக்டிவிட்டி காப்பரை விட, அதனால ஜிங்க் ரிலீஸ் பண்ணதுக்கு எலக்ட்ரானை காப்பர் அக்செப்ட் பண்ணிக்குது. பட் காப்பர் ஹேஸ் மோர் ரியாக்டிவிட்டி than silver, அதனால காப்பர் எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுது, சில்வர் அக்செப்ட் பண்ணிக்குது. Therefore the electron releasing tendency of the metal is in the order zinc has more reactivity than copper which has more reactivity than silver. இது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணக்கூடிய டெண்டன்சி யாருக்கு அதிகம் அப்படின்னா ஜிங்க்கு அதிகம், அதை விட காப்பருக்கு கம்மி, அதை விட சில்வருக்கு கம்மி. இதுதான் ரியாக்டிவிட்டி ஆர்டர். we would love to make our list more vast and design a metal activity series. சோ என்ன சொல்றாங்க, இந்த மெட்டல்ஸ் இப்போ ஜிங்க், காப்பர், சில்வர்னு ஒரு 3 மெட்டலுக்கு மட்டும் எழுதாம they love to make our list vast, ரொம்ப பெருசா ரொம்ப அதிகமான எல்லா மெட்டல்ஸுக்கும் இந்த லிஸ்ட் அப்படியே டெவலப் பண்ணிட்டே போலாம் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க. ஓகே. அண்ட் டிசைன் ஏ மெட்டல் ஆக்டிவிட்டி சீரிஸ். அப்ப மெட்டலுடைய ஆக்டிவிட்டி சீரிஸ் அவங்க யோசிச்சு கோரிலேட் பண்றாங்க. ஹை ரியாக்டிவ் மெட்டல்ஸ், மாடரேட் ரியாக்டிவ் மெட்டல்ஸ், லோ ரியாக்டிவ் மெட்டல்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஆக்டிவிட்டி சீரிஸை இது கூட கனெக்ட் பண்றாங்க. ஆக்டிவிட்டி சீரிஸ் நம்ம வேற என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ்னு சொல்லிக்கலாம். என்ன சொல்லிக்கலாம்? electrochemical series. Okay, the competition for electrons between various metals helps us to design a class of cells. So நம்மளுக்கு நிறைய செல்ஸ் உருவாக்குறதுக்கு, செல்லுனா எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, அதாவது கெமிக்கல் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அந்த மாதிரி செல்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எனக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. நேம்ட் as, அதுல சில எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருக்காங்க. கேல்வானிக் செல், லெக்லாந்து செல், டேனியல் செல், இது மாதிரி நிறைய செல்ஸ் இருக்கும். ஆக்சுவலா கேல்வானிக் செல்ல ஒரு டைப் தான், புரோட்டோடைப் தான் டேனியல் செல். பட் இந்த மாதிரி நிறைய செல்ஸ் இருக்கும். சரியா? ஒரு செல்லுல இருந்தும் நம்ம எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்ணலாம். ஃபைன். இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா galvanic cell in which the chemical reaction become the source of electrical energy. chemical reaction நடக்கிறது மூலமா எனக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்குது. இதுதான் galvanic செல்லுடைய பிரின்சிபல். ஓகேவா? சோ இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் galvanic செல்ஸ் உருவாக்கலாம். அதாவது ஒரே ஒரு galvanic செல் இல்ல. எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, ஜிங்கையும் காப்பரையும் வச்சு ஒரு galvanic செல்லை உருவாக்கலாம், ஜிங்கையும் சில்வரையும் வச்சு இன்னொரு galvanic செல்லை உருவாக்கலாம், காப்பரையும் சில்வரையும் வச்சு ஒரு galvanic செல். இந்த மாதிரி மெட்டலுடைய ஆக்டிவிட்டி ரியாக்டிவ் ஆர்டர் தெரிஞ்சிச்சுன்னா ஹை ரியாக்டிவ் மெட்டலையும் லோ ரியாக்டிவ் மெட்டலையும் ஒன்னா சேர்த்து என்னால இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் நிறைய செல்ஸ், thousands ஆஃப் செல்ஸ் என்னால உருவாக்க முடியும். ஓகேவா? ஃபைன். we would study more about these cells in class 12. so நீங்க எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி அப்படின்ற சாப்டர்ல 12வதுல என்ன பண்ணுவீங்க, இதை படிப்பீங்கன்னு சொல்றாங்க. இன்கேஸ் நீங்க 12th பசங்களா இருந்து இந்த கிளாஸை கவனிக்கிறீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியும் நம்ம இதே மாதிரி ரெக்கார்டட் வெர்ஷனா போட்டுடலாம். அப்படி இல்ல லைவ் கிளாஸ்ல நீங்க நைட்ல நடத்துங்க சார் நாங்க கவனிக்கிறோம் அப்படின்னாலும் ஓகே, பட் கமெண்ட்ல தெளிவா சொல்லுங்க. ஓகேவா? எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி எப்படி பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஃபைன். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஆக்சிடேஷன் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. இதை வச்சுதான் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நம்மளால ஈஸியா பேலன்ஸ் பண்ணவே முடியும். ஓகே. as less obvious example of electron transfer is realized when hydrogen combines with oxygen to form water by the reaction. என்ன சொல்றாங்க, உண்மை என்னன்னா as less obvious example of electron transfer is realized, எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் நடக்குது அப்படின்றதே ரொம்ப லேட்டா தான் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுதான் உண்மையும் கூட. எதுல? ஹைட்ரஜன் கம்பைன் வித் ஆக்சிஜன், ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆகி வாட்டர் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அங்கவே எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. அதையே அவங்க கொஞ்சம் லேட்டா தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே. ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் gives H2O. though not simple in its approach, yet we can visualize the hydrogen atom as going from a
neutral state in H2 to a positive state in H2. ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, ஹைட்ரஜன் H2 மாலிகுலா இருக்கு இல்லையா, இப்போ இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0வா இருக்கும். பட் H2O வாட்டர் மாலிகுல்ல ஹைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன இருக்குன்னா +1 இருக்கும். அப்போ 0ல இருந்து +1ஆ மாறி இருக்கு. இட் கெட்ஸ் ஆக்சிடைசஸ், ஹைட்ரஜன் ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. கரெக்டா? அதே மாதிரி ஆக்சிஜன் 0வா தான் இருக்கும் எலமெண்டல் ஃபார்ம்ல. வாட்டர்ல என்னவா இருக்கும்னா 2- இருக்கும். அப்போ 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கிட்டு ரெடியூஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஆக்சிஜன் என்ன இருக்கு, ரெடியூஸ் ஆயிருக்கு. ஹைட்ரஜன் என்ன இருக்குன்னா ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. நீங்க பாக்குறதுக்கு ஜஸ்ட் சாதாரணமா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஒன்னா சேர்ந்தா வாட்டர் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஆனா அங்க எவ்வளவு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு, எப்படி எல்லாம் நடந்திருக்கிறது பார்த்தா தான் தெரியும். ஓகே, சோ எதுல இருந்து படிக்கணும்? Okay, the oxygen atom goes from a zero state in oxygen, I mean dioxygen O2 to a di-negative state in H2O. Waterல அது என்ன இருக்குன்னா di-negative 2- இருக்குன்னு சொல்றாங்க. It is assumed that there is an electron transfer from hydrogen to oxygen. இல்லையா, 2 ஹைட்ரஜன் ஒரு ஹைட்ரஜனும் ஒரு எலக்ட்ரானா ஆக்சிஜன் கொடுக்குது. அப்படிதான் 2 ஹைட்ரஜன் 2 H+ மாறும், ஒரு ஆக்சிஜன் 2- மாறும். அது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து வாட்டரை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. It is assumed that there is an electron transfer from hydrogen to oxygen and consequently hydrogen is oxidized and oxygen is reduced. Oxygen என்ன இருக்குன்னு கேட்டா ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஆக்சிடேஷன் நம்பர் என்ன இருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா ரிடக்ஷன். ஹைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் 0ல இருந்து +1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, which is called ஆக்சிடேஷன். அப்ப டைஹைட்ரஜன் என்ன ஆகிருக்குன்னு கேட்டா ஆக்சிடைஸ் ஆகிருக்குன்னு சொல்லணும். டயாக்சிஜன் என்ன ஆகிருக்குன்னு கேட்டா ரெடியூஸ் ஆகிருக்குன்னு சொல்லணும். கரெக்டா? ஓகே. However, as we shall see later, the charge transfer is only partial and is perhaps better described as an electron shift rather than a complete loss of electron by hydrogen and gain by oxygen. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஹைட்ரஜன் கம்ப்ளீட்டா எலக்ட்ரானை லாஸ் பண்ணிட்டு H+ ஆவும் மாறல, ஆக்சிஜன் கம்ப்ளீட்டா எலக்ட்ரானை வாங்கிட்டு - ஆவும் மாறல. அங்க எலக்ட்ரான் ஷேர் ஆகி இருக்கு அப்படின்றது தெரியுது. பார்ஷியல் டிரான்ஸ்ஃபர்னா கொஞ்சமா ஷேர் ஆயிருக்கு, டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஓகேவா? வாட் ஹாஸ் பீன் செய்ட் ஹியர் வித் ரெஸ்பெக்ட் டு ஈக்குவேஷன், இந்த 7.18 ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன சொல்ல போறோம்? மேபி ட்ரூ ஃபார் எ குட் நம்பர் ஆஃப் அதர் ரியாக்ஷன்ஸ் இன்வால்விங் கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ். சோ எலக்ட்ரான் பார்ஷியலி தான் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு எதை வச்சு சொல்ல முடியும்னா, இங்க சொல்லலனாலும் வாட்டர்ல சொல்லலனாலும் நிறைய கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அதுல உங்களால ஈஸியா சொல்ல முடியும். கோவலன்ட் அப்படின்னாலே மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் இல்லையா? சோ அப்ப எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டு ஃபார்ம் ஆகக்கூடிய கோவலன்ட் பாண்ட்ல கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குமானா இருக்காது, பார்ஷியல் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். இந்த விஷயத்த சொல்றாங்க. ஓகே, கோவலன்ட் பாண்ட்னா என்ன, பார்ஷியல் ஷேரிங்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கெமிக்கல் பாண்டிங் தெரிஞ்சிருக்கணும். அதை நம்ம ஒரு சாப்டர் போடலாம். எப்படி போடணும், ரெக்கார்டடா லைவானதை சொல்லுங்க. ஓகே, 2 such examples of this class of the reactions are hydrogen plus chlorine gives HCl. இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பாருங்க, கம்ப்ளீட் அயானிக் பாண்ட்ல, அதாவது ஹைட்ரஜன் 0ல இருந்து +1ஆ மாறி இருக்கும், குளோரின் 0ல இருந்து -1ஆ மாறி இருக்கும். ஓகே, குளோரின் electronegative element, it gains electron to become negative. Hydrogen electropositive element loses electron and become H+. ஓகேவா? அண்ட் இன்னொரு ரியாக்ஷன் பாருங்க, 7.20 மீத்தேன் பிளஸ் 4 moles ஆஃப் குளோரின், ஒரு ஹைட்ரஜனும் ஒரு குளோரின் எடுத்துட்டு HCl போயிட்டு குளோரின் அந்த இடத்துல சப்ஸ்டியூட் ஆகுது, எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். ஓகே, CCl4 கார்பன் டெட்ராக்ளோரின் ஒன்று கிடைக்குது. இன் ஆர்டர் டு கீப், இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? கார்பன் கூட குளோரின் வந்திருக்கு, அது கம்ப்ளீட்டா எலக்ட்ரானை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்குமானா இல்ல, இந்த இடத்துல கார்பனுக்கும் குளோரினுக்கும் கோவலன்ட் பாண்ட் இருக்கும். In order to keep track of electron shift in chemical reaction involving formation of covalent compounds, a more practical method of using oxidation number has been developed. So covalent compoundsல எலக்ட்ரான் எந்த பக்கம் ஷிஃப்ட் ஆயிருக்கு, எப்படி ஷிஃப்ட் ஆயிருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்ற ஒண்ணே டெவலப் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இட் இஸ் மோர் பிராக்டிக்கல் மெத்தட் ஆஃப் யூசிங் ஆக்சிடேஷன் நம்பர். ஆக்சிடேஷன் நம்பரை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா அதுல எங்க எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். In this method, it is always assumed that there is a complete transfer of electrons from a less electronegative atom to a more electronegative atom. Electronegative தான், electronegative-னா tendency to pull the electron towards itself இல்லையா? பக்கத்துல இருக்கிற ஒரு ஆட்டம்ல இருந்து எலக்ட்ரான்ஸை, பாண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸை தான் கிட்ட ஒரு ஆட்டம் பிடிச்சி இழுத்துக்குச்சுன்னா அதுக்கு பேர் தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஓகே, இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எந்த ஆட்டம்க்கு கம்மியா இருக்கோ அந்த ஆட்டம் எலக்ட்ரானை லாஸ் பண்ணும், எந்த ஆட்டம்க்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கோ அந்த ஆட்டம் எலக்ட்ரானை கெயின் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? திரும்ப வேணும்னா சொல்றேன். இட் இஸ் ஆல்வேஸ் அசியூம்டு தட் தேர் இஸ் எ
complete transfer of electrons from less electronegative atom. Less electronegativity எந்த ஆட்டம்க்கு லெஸ்ஸா இருக்கோ கம்மியா இருக்கோ அங்க இருந்து கம்ப்ளீட்டா எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். எதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுனா to a more electronegative atom. எந்த ஆட்டம்க்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கோ அந்த ஆட்டம்க்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். கம்மியா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கிற ஆட்டம்ல இருந்து எலக்ட்ரான்லாம் எங்க போகும்னா அதிகமா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கிற ஆட்டம்க்கு போகும் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் we rewrite equation 7.18 to 7.20 to show charge on each of the atom forming part of the reaction. So இதுல சார்ஜும் நம்ம ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. பாருங்க, இப்போ ஏற்கனவே எழுதுற 7.18 7.19 அந்த ஈக்குவேஷன்ஸ் தான் நான் இப்போ சார்ஜ் வச்சு எழுத போறேன். ஹைட்ரஜன் எலிமெண்டல் ஃபார்ம்ல இருக்கு, ஆக்சிடேஷன் நம்பர் 0. ஆக்சிஜன் எலிமெண்டல் ஃபார்ம்ல இருக்கு, ஆக்சிடேஷன் நம்பர் 0. இதுல ஹைட்ரஜனுக்கு மேல இந்த +1 இருக்கு, ஆக்சிஜனுக்கு மேல இந்த -2 இருக்கு. நான் சொல்றது புரியுதா? சார்ஜ் கொஞ்சம் அலைன்மெண்ட் மாறி இருக்கு, கொஞ்சம் லெஃப்ட் சைடு நகர்ந்திருக்கு. பட் இட் இஸ் like that. ஹைட்ரஜனுக்கு மேல +1, ஆக்சிஜனுக்கு மேல -2. ஓகே. லைக் தட் ஹைட்ரஜன் குளோரைட்லயும் அதேதான். ஹைட்ரஜனுக்கு மேல 0, குளோரினுக்கு மேல 0. டயட்டாமிக் மாலிகுல்ஸா இருக்கு, எலிமெண்டல் ஃபார்ம்ல இருக்கு, அதனால 0. HCl மாலிகுல்ஸ்ல ஹச்சுக்கு +1, குளோரினுக்கு -1 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? மீத்தேன் மாலிகுல்ஸ்ல பாருங்க, மீத்தேன்ல கார்பனுக்கு -4, ஹைட்ரஜனுக்கு +1. இப்போ HCl எடுத்துட்டு HCl போகும்போது ஹைட்ரஜனுக்கு +1 இருக்கும், குளோரினுக்கு -1 இருக்கும். கரெக்டா? ஹைட்ரஜனுக்கு +1, குளோரினுக்கு -1. லைக் தட் கார்பனுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க, இங்க -4 இருந்துச்சு, இப்போ என்ன ஆகிருக்கு அப்படின்னா +4 ஆயிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? -4ல இருந்து 0 வரணும்னாலே அது 4 எலக்ட்ரான் லாஸ் பண்ணணும். -4ல இருந்து +4 ஆகணும்னா இட் லாசஸ் 8 எலக்ட்ரான். 8 எலக்ட்ரான் லாஸ் பண்ணிட்டு தான் அது என்ன ஆகுதுன்னா 4+ மாறுது. அது கூட 4 குளோரின் வந்து சேருது. அப்போ இந்த ஆக்சிடேஷன் நம்பரை எழுதும் போதுதான் நம்மளுக்கு இன்னும் தெளிவா தெரியும் ஒரு ஆட்டம் எத்தனை எலக்ட்ரானை லாஸ் பண்ணும், எத்தனை எலக்ட்ரானை கெயின் பண்ணும் அப்படின்றது. ஆமா தானே? It may be emphasized that the assumption of electron transfer is made for book keeping purposes. So bookல இந்த மாதிரிலாம் சொல்லி புரிய வைக்கிறதுக்காக அவங்க இதை கொடுத்திருக்காங்களாம் only, and it will become obvious at a later stage in this unit that it leads to the simple description of redox reaction. ஆக்சுவலா இந்த ரியாக்ஷன் இப்படிலாம் நீங்க இது 4+ மாறி இருக்கு, 8+ மாறி இருக்கு, இப்படிலாம் நீங்க எக்ஸாக்டா ஞாபகம் வச்சுட்டு எல்லா இடத்துலயும் எழுதணுமானா அப்படிலாம் இல்ல. புரிஞ்சுக்கிறதுக்காக ரிடாக்ஸ் ரியாக்ஷன், ஆக்சிடேஷன் நம்பர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஜஸ்ட் இது எதுக்காகனா இட் லீட்ஸ் டு த சிம்பிள் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விவரித்தல், ஒரு டிஸ்கிரிப்ஷனுக்காக இதை கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஆக்சிடேஷன் நம்பர் டினோட்ஸ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் an element. ஒரு எலிமெண்ட்டுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை யார் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பர் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? in a compound ascertained according to a set of rules formulated on the basis that electron pair in a covalent bond belongs entirely to more electronegative element. So என்ன சொல்றாங்க, ஒரு கோவலண்ட் பாண்ட் இருக்குன்னா அதுல எலக்ட்ரானுடைய பேர் எந்த ஆட்டம் கிட்ட இருக்குன்னு கேட்டா மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் எதுவோ அதுக்கு பிலாங்ஸ் டு, அதுக்கு சார்ந்து இருக்கும், அதுக்கு நேரரா இருக்கும். புரியுதா? அதை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எலக்ட்ரான் ஒரு 2 ஆட்டம் இருக்கு, அந்த 2 ஆட்டம்ல எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் எதுவோ அந்த ஆட்டம்க்கு நியர்ல அதனுடைய பக்கத்துல தான் என்ன இருக்குன்னா எலக்ட்ரான் பேர் இருக்கும். எலக்ட்ரான் பேர் என்னது? பாண்ட் பேர். பாண்ட் பேர்னா கோவலண்ட் பாண்ட்னா மியூச்சுவல் ஷேரிங். அப்ப ரெண்டுத்துக்கும் நடுவுல சமமா தானே சார் இருக்கணும் அப்படின்னா அதை தான் அவங்க என்ன சொல்றாங்க, எலக்ட்ரான்ஸ் எந்த ஆட்டம்க்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமோ அதுக்கு பக்கத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி. இட் இஸ் நாட் ஆல்வேஸ் பாசிபிள் டு ரிமெம்பர் or make out easily in a compound or ion which element is more electronegative than the other. So எல்லா நேரத்துலயும் நம்ம ஒரு மாலிகுலை பார்த்த உடனே அந்த மாலிகுல்ல எந்த ஆட்டம்க்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம், எந்த ஆட்டம்க்கு எலக்ட்ரோபாசிட்டிவிட்டி அதிகம்ன்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்ல முடியாது அப்படின்றத சொல்றாங்க. So therefore a set of rules has been formulated. அப்புறம் இது மட்டும் தான் சார், இந்த ரூல்ஸை படிக்க தேவையில்லைன்னா ஆமா ரூல்ஸை படிக்கணும். பட் நாங்க ஆக்சிடேஷன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை எல்லா ஆட்டமுக்கும் கம்பேர் பண்ணதை விட இந்த ரூல்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கணும் அவங்க நினைக்கிறாங்க, சொல்லியிருக்காங்க, நம்மளும் படிக்கலாம். ஓகே. therefore a set of rules has been formulated to determine the oxidation number of an element in a compound. ஒரு காம்பவுண்ட்ல அல்லது அயான்ல ஒரு எலிமெண்ட்டுடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்றதை டிட்டர்மைன் பண்ணதுக்கு சில ரூல்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. if 2 or more than 2 atoms of an element, 2 ஆட்டமோ அல்லது more than 2 ஆட்டம்ஸோ இருக்கக்கூடிய காம்பவுண்ட் இருக்கு. ஓகேவா? more than 2 atoms of an element are present in a molecule. ஒரு மாலிகுல் இருக்கு, அந்த மாலிகுல் ஆர் அயான்ல 2 ஆட்டமோ அல்லது more than 2 ஆட்டம்ஸோ இருக்கு. such as Na2S2O3. ஓகேவா? Na2S2O3 சோடியம் டயோசல்ஃபைட் இல்லையா?
இந்த காம்பவுண்ட் ஆர் குரோமேட் காம்பவுண்ட் எடுத்திருக்காங்க Cr2O7 2-. இன் கேஸ் இதுக்கு முன்னாடி K2 இருந்துச்சுன்னா பொட்டாசியம் டைக்ரோமேட், Na2 இருந்துச்சுன்னா சோடியம் டைக்ரோமேட்னு சொல்லுவேன். இப்போ இது டைக்ரோமேட் அயான். ஓகே, ஸோ இந்த மாதிரி Na2S2O3 காம்பவுண்டையும் Cr2O7 2- காம்பவுண்டையும் எடுத்துக்கிறோம். The oxidation number of the atom of that element will then be average of the oxidation number of all the atoms of that element. என்ன சொல்றாங்க, இதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் எனக்கு வேணும்னா இந்த all the atoms of that element, அந்த எலமெண்ட் எத்தனை ஆட்டம் அந்த இடத்துல இருக்கோ, இப்போ எக்ஸாம்பிள் ஆக்சிஜன்னா 7 ஆட்டம் இருக்கு, இந்த இடத்துல சல்ஃபர்னா 2 இருக்கு, ஆக்சிஜன்னா 3 இருக்கு. அப்ப பர்டிகுலர் எலமெண்ட் எத்தனை ஆட்டம் இருக்கோ அத்தனை ஆட்டமுடைய ஆக்சிடேஷன் நம்பரையும் ஆவரேஜ் எடுத்தா அதுதான் அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்றாங்க. ஓகேவா? ஏன்னா ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரே ஆக்சிடேஷன் நம்பர் இருக்காது, சில நேரத்துல மாறி இருக்கும். ஒரே எலமெண்ட் 2 இடத்துல இருக்கு, அதாவது ஒரே மாலிகுல்ல 2 இடத்துல இருக்கு, ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடேஷன் நம்பரும் இன்னொரு இடத்துல வேற ஒரு ஆக்சிடேஷன் நம்பரும் இருக்கும். We may at this stage state the rules for calculation of oxidation number. These rules are, so just oxidation number கால்குலேட் பண்ண போறோம், அதுக்கு சில ரூல்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த ரூல்ஸை பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். இங்க இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் குழப்பற மாதிரி இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது உங்களால கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும் நான் நம்புறேன். In elements in the free or the uncombined state. So element ஃப்ரீயா இருக்கு, வேற யாரு கூடயும் சேராம uncombined stateல இருக்கு. அப்படின்னா each atom bears an oxidation number 0. ஒரு ஆட்டம்க்கும் ஆக்சிடேஷன் நம்பர் என்னவா தான் இருக்குன்னா 0வா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? Evidently each atom in hydrogen, dihydrogen, dioxygen, dichlorine, ozone, பாஸ்பரஸ் P4 அலோட்ரோபிக் ஃபார்ம்ல இருக்கு, சல்ஃபர் S8 அலோட்ரோபிக் ஃபார்ம்ல இருக்கு, ராம்பிக் சல்ஃபர், மோனோக்ளோரின் சல்ஃபர்ல இது ராம்பிக் சல்ஃபர். ஃபைன். சோ இந்த மாதிரி சோடியம், மெக்னீசியம், அலுமினியம் has the oxidation number. பாருங்க, இண்டிவிஜுவலா மெட்டல்ஸா இருந்தாலும் சரி அல்லது நான் மெட்டல்ஸா இருந்தாலும் சரி, அது 3 இருந்தாலும் 4 இருந்தாலும் எத்தனை இருந்தாலும் சரி, எலமெண்டல் ஃபார்ம்ல இருக்கிற எல்லாத்துக்குமே எல்லா ஆட்டம்ஸ்க்கும் ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு சொல்லிட்டாங்க, 0ன்னு சொல்லிட்டாங்க. இது பக்காவா? ஓகே, செகண்ட் ஒன். ஃபார் அயான்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் ஆட்டம், ஒரு அயான் இருக்கு, அந்த அயான்ல ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். the oxidation number is equal to the charge of the ion. அந்த அயானுக்கு மேல என்ன சார்ஜ் இருக்கோ அதுதான் அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர். இப்போ எக்ஸாம்பிள் என்ன இருக்குன்னா Fe2+ இருக்கு, அப்ப அயனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு கேட்டா 2+. Fe3+ இருக்கு, அப்ப அயனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு கேட்டா 3+ன்னு சொல்லணும். அப்ப ஒரே ஒரு அயான் தான் இருக்கு அப்படின்னா அந்த அயானுக்கு மேல இருக்கக்கூடிய சார்ஜ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்றோம். ஓகேவா? Thus Na+ ions has an oxidation number of 1ன்னு சொல்லணும். சரி பாருங்க, இந்த லைன்ல இருந்து படிக்கிறேன். Thus Na+ ions has an oxidation number of +1. Magnesium 2+ ion has +2. Fe3+ ion has 3+. Chloride ion has -1. Oxygen has -2 and so on. அப்போ ஒரு அயான் இருக்கு, ஒரே ஒரு அயான் தான் இருக்குன்னா அந்த அயானுக்கு மேல எழுதக்கூடிய சார்ஜ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்றோம். Okay, in their compounds, all alkali metals have oxidation number of +1. Alkali metals: lithium, sodium, potassium, rubidium, cesium, francium. Lithium, sodium, potassium, rubidium, cesium, francium. இங்க இருக்கிற எல்லா அல்கலி மெட்டல்ஸும் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸ். இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஆக்சிடேஷன் நம்பர் என்னதான் இருக்கும் அப்படின்னா +1 தான் இருக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் சொல்லியிருக்காங்க. பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம். சோ இது எல்லாமே செகண்ட் குரூப் எலிமெண்ட்ஸ். இந்த செகண்ட் குரூப் எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஆக்சிடேஷன் நம்பர் +2 தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே பாருங்க, ஆல் alkali metals have oxidation number of +1 and all alkaline earth metals, second group metals, have an oxidation number of +2. Aluminium is regarded to have an oxidation number of +3 in all its compounds. அலுமினியம் நம்ம எப்பயுமே, அதாவது போரான் ஃபேமிலி 13th குரூப் என்னென்ன இருக்கும், போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம், நிகோனியம், இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? சரி, சோ இந்த ஃபேமிலியில +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் காமன்னு சொல்லுவோம். பட் கீழே போகும்போது இண்டியம்க்கு, தாலியம்க்குலாம் +1 தான் ஸ்டேபிளா இருக்கும் டியூ டு இனட் பேர் எஃபெக்ட்னு சொல்லுவோம். இனட் பேர் எஃபெக்ட்னா என்ன, ஏன் ஆக்சிடேஷன் நம்பர் லோயரா இருக்குன்றதெல்லாம் நம்ம பி பிளாக் எலிமெண்ட், எஸ் பிளாக் எலிமெண்ட் சாப்டர் பார்க்கும்போது பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்கும் +3 தான். ஆனா அதுல வேற வேற ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும், வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் சில நேரத்துல வரும். சில எலிமெண்ட்ஸ்க்கு அனாமலஸ் ப்ராப்பர்ட்டி எல்லா எலிமெண்ட்ஸுமே இருக்கும் இல்லையா, எல்லா குரூப்லயும். அலுமினியத்துக்கு என்ன சொன்னாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ்ல அலுமினியத்துக்கு +3 ஆக்சிடேஷன் தான் சஸ்டெயின் ஆகுது, +3 மட்டும் தான் நிலைச்சு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இன் ஆல் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ், அலுமினியம் வரக்கூடிய எல்லா காம்பவுண்ட்ஸ்லயுமே அலுமினியத்துக்கு ஆக்சிடேஷன் +3 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இப்போ உங்களுக்கு ஒரு 2 குரூப் உடைய ஆக்சிடேஷன் நம்பர் தெரிஞ்சிருச்சு. ஆமா தானே? நிறைய அயான்ஸ் உடைய ஆக்சிடேஷன் நம்பர் உங்களுக்கு ஈஸியா தெரியும். ஏன்னா அயான்ஸுக்கு மேல இருக்கக்கூடிய சார்ஜ் தான் அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர்.
Okay. Third point. The oxidation number of oxygen in most compound is -2. ஆக்சிஜனுக்கு மொத்தம் 4 ஆக்சிடேஷன் நம்பர் இருக்கு. ஆக்சிஜனுக்கு மட்டுமே என்ன இருக்கு? 4 ஆக்சிடேஷன் நம்பர் இருக்கு. அதுல மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ்ல ஆக்சிஜன் என்னவா இருக்குன்னா -2 இருக்குன்னு சொல்றாங்க. -2 இருந்தா அதை நம்ம எப்படி சார் படிக்கணும் அப்படின்னா ஆக்சைடு, OXIDE, ஆக்சைடு அப்படின்னு படிக்கணும். ஓகே. அது இல்லாம வேற என்னெல்லாம் இருக்குன்னா -1 இருக்கு, -12 இருக்கு, +2ன்னு இருக்கு. ஓகேவா? சோ இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் இங்க இருக்கு, இங்க எழுதிதான் இருக்கு, நான் படிக்க தான் போறேன். இருந்தாலும் ஒரு தடவை எழுதிட்டு அப்புறமா சொல்றேன். ஆக்சிஜன் -2 இருந்துச்சுன்னா we called as ஆக்சைடு. ஆக்சிஜன் -1 இருந்துச்சுன்னா we called as per ஆக்சைடு அப்படின்னு சொல்லணும். பராக்சைடு. ஓகேவா? ஆக்சிஜன் -12 இருந்துச்சுன்னா we called as சூப்பர் ஆக்சைடு. And then last ஆக்சிஜன் +2 இருந்துச்சுன்னா we called as ஆக்சி, நாட் ஆக்சைடு, ஆக்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐடுன்ற வார்த்தை மைனஸ்க்கானது. பிளஸ்ல இருக்கும்போது நம்ம ஐடுன்னு சொல்லக்கூடாது. அப்ப ஆக்சி அப்படின்னு சொல்றோம். ஆக்சி இதுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு மைனஸ் இருக்குல்ல, அது நேமே சொல்லணும். எக்ஸாம்பிள் ஃப்ளூரின் இருந்துச்சுன்னா ஆக்சி ஃப்ளூரைடு அப்படின்னு சொல்லணும். ஃப்ளூரினை தவிர வேற எதுவும் வரப்போறது இல்லை இங்க. ஆக்சி குளோரைடு, ஆக்சி புரோமைட்லாம் உலகத்துல இருக்கா சார்னா இல்ல. ஃப்ளூரின் இஸ் த ஹையஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் இன் த வேர்ல்ட். அதனால ஃப்ளூரின் வந்து என்ன பண்ணுதுன்னா ஆக்சிஜன் கிட்ட இருந்து, ஆக்சிஜனும் எலக்ட்ரோநெகட்டிவ் தான், பட் ஃப்ளூரின் ஹையஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ்ன்றதுனால அது ஆக்சிஜன் கிட்ட இருந்து எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு F- மாறுது. 2 ஃப்ளூரின் F- மாறுது. அதனால ஆக்சிஜன் என்ன பண்ணுதுன்னா பிளஸ்ஸா மாறுது. ஓகேவா? சோ வி கால்ட் as ஆக்சிஃப்ளூரைடுன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த விஷயங்களை தான் நம்ம இப்ப இந்த தேர்ட் பாயிண்ட்ல சொல்ல போறோம். The oxidation number of oxygen in most of the compound is -2. Okay. However, we come across two kinds of exceptions here. நம்மளுக்கு இதுல சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. 2 எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. One arises in the case of peroxides and superoxides. ஒன்னு என்ன பண்ணுது அப்படின்னா பெராக்சைடா சூப்பர் ஆக்சைடா வரும்போது அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. The compound of oxygen in which oxygen atom are directly linked to each other. ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இன்னொரு ஆக்சிஜன் ஆட்டம் கூட டைரக்டா லிங்க் ஆகிருக்கு, லிங்க்ல இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா தான் நம்ம இதை இந்த மாதிரி சொல்லுவோம், பெராக்சைட்ஸ் அப்படிலாம் சொல்லுவோம். ஓகேவா? The compound of oxygen which oxygen atoms are directly linked to each other while in peroxides. Example H2O2. இதுல எப்படி இருக்கும்னு பாருங்களேன். HOOH பாருங்க, இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் டைரக்டா ஒரு லிங்க் இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ஆக்சிஜன் ஆக்சிஜன் லிங்க் இருந்துச்சுன்னா இதை we called as peroxides. Na2O2 அதே மாதிரி தான். இந்த இடத்துல ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், சோடியம் எழுதுறேன். அப்போ அதுக்கு பேர் சோடியம் பெராக்சைடு. ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஓகே. Each oxygen atom is assigned an oxidation number of -1 in okay, -1 இந்த பாயிண்ட் முடிஞ்சிருச்சு, கமா போட்டு வச்சிருக்காங்க. Each oxygen atom is இந்த பெராக்சைட்ஸ்ல ஒரு ஆக்சிஜன் ஆட்டமுக்கும் ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு கேட்டா பாருங்க, இந்த இடத்துல சோடியம் இருக்கு இல்லையா, சோடியம் +1 ஆக்சிடேஷன், அப்ப ஆக்சிஜன் -1. இந்த சோடியம் +1 அப்ப ஆக்சிஜன் -1. இது சோடியம். ஓகேவா? சரி. சோ ஆக்சிஜனுக்கு ஆக்சைடு பெராக்சைடுல என்ன ஆக்சிடேஷன் நம்பர் இருக்குன்னா -1 இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அதோட அது முடிஞ்சிச்சு, கமா. இன் சூப்பர் ஆக்சைட்ஸ் எக்ஸாம்பிள் KO2, RbO2, பொட்டாசியம் சூப்பர் ஆக்சைடு, ருபிடியம் சூப்பர் ஆக்சைடு. ஈச் ஆக்சிஜன் ஆட்டம் இஸ் அசைன்ட் இன் an oxidation number of -12 அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி சார் கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டா we already know that செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லிட்டாங்க, அல்கலி மெட்டல்ஸ் எல்லாமே +1 இருக்கும், அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் எல்லாமே +2 இருக்குன்னு சொன்னாங்க. கரெக்டா? அப்போ பொட்டாசியம், ருபிடியம் இது ரெண்டுமே எங்க இருக்குன்னா அல்கலி மெட்டல்ஸ் தான் இருக்கு. லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம். பொட்டாசியமும் ருபிடியமும் ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸ், அல்கலி மெட்டல்ஸ். அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் கண்ணை மூடிட்டு நம்ம +1ன்னு எழுதலாம். கண்ணை மூடிட்டு இல்ல கண்ணை மூடாம கூட எழுதுங்க. சரி. பொட்டாசியம், ருபிடியம் இந்த ரெண்டுத்துடைய ஆக்சிடேஷன் நம்பரும் +1 தான். அப்ப அதுக்கு பக்கத்துல 2 ஆக்சிஜன் வருதுன்னா இந்த 2 ஆக்சிஜனுக்கு -1ன்னு இருந்திருக்கணும். ஒரு ஆக்சிஜனுக்கு எவ்வளவு சார்னா -1/2. அப்பதான் ஒரு ஆக்சிஜனுக்கு எவ்வளவுன்னு தெரியும். சோ இட்ஸ் நத்திங் பட் -12. சோ சூப்பர் ஆக்சைட்ஸ் அப்படின்றது -12 ஆக்சிடேஷன். ஓகேவா? ஆக்சைட்னா -2, பெராக்சைட்னா -1, சூப்பர் ஆக்சைட்னா -12. The second exception appears rarely. Second exception, அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸெப்ஷன் என்னன்னா ஆக்சைட்ஸ் பெராக்சைட்ஸ்ல பெராக்சைட்ஸ் அண்ட் சூப்பர் ஆக்சைட்ஸ்ல ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் மாறி இருக்குன்னு சொன்னோம். அது மெட்டல்ஸ் கூட தான் வருது. பட் செகண்ட் ஒரு எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா that is when oxygen is bonded to fluorine. fluorine கூட ஆக்சிஜன் பாண்ட்ல இருக்கும்போது அதனுடைய காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2 இல்லாம ரெகுலர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டா இல்லாம கொஞ்சம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. In such a compound, example oxygen difluoride OF2 and dioxygen difluoride O2F2. The oxygen is assigned an oxidation number of +2 and +1. ஆக்சிஜனுக்கு என்ன ஆக்சிடேஷன் நம்பர் வருதுன்னா +2 அப்படின்னும் +1ன்னு வருது. ஓகேவா?
the number assigned to oxygen will depend upon. அப்ப இந்த ஆக்சிஜனுக்கு என்ன நம்பர் சார் போறது? -2 -1 -1/2 +2 +1 நிறைய டவுட் வரும்ல. சோ அத அவங்க சொல்றாங்க the number assigned to oxygen will depend upon the bonding state of oxygen. என்ன சொல்றாங்க? ஆக்சிஜன் bonding state எப்படி இருக்கு, அது யார் கூட பாண்ட்ல இருக்காங்க. but this number would now be a positive figure only. இப்போதைக்கு நம்மளுக்கு இது ஒரு பாசிட்டிவ் ஃபிகரா தான் நம்ம பார்க்கறோம்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் ஃபைன். the oxidation number of hydrogen is, இவ்வளவு நேரம் நம்ம ஆக்சிஜனை பத்தி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி அல்கலி மெட்டல்ஸ் அல்கலைன் மெட்டல்ஸ் எல்லாம் பத்தி பார்த்தோம். எலமெண்டல் ஃபார்ம்ல 0வா இருக்கும்ன்றத பார்த்தோம். இப்போ அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா ஹைட்ரஜனை பத்தி சொல்றாங்க. ஹைட்ரஜனுக்கு தான் பீரியாடிக் டேபிள்ல பிளேஸ் இல்லையே. சோ அதை தனியா ஒரு பாயிண்டா சொல்றாங்க. the oxidation number of hydrogen is +1. இது காமன் ஆக்சிடேஷன் except when it is bonded to metals in binary compounds. பைனரி காம்பவுண்ட்ஸ்ல மெட்டல்ஸ் கூட ஹைட்ரஜன் சேரும்போது மட்டும் அது என்னவா இருக்கும்னா ஹைட்ரைடா இருக்கும்னு சொல்றாங்க. H-1 இருக்கும். பாருங்க, ஹைட்ரஜன் காமனா +1 சொல்லிட்டாங்க. அது புரிஞ்சுச்சா? ஓகே. except when it is bonded to metals in binary compounds, that is compounds containing 2 elements. ஒரு காம்பவுண்ட்ல 2 எலிமெண்ட் தான் இருக்கு அப்படின்னா அதுல ஒண்ணு மெட்டலா இருக்குன்னா அது கூட ஹைட்ரஜன் வரும்போது அது என்னவா இருக்கும்? நெகட்டிவ் ஆக்சிடேஷன்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் ஹைட்ரைடு LiH, லித்தியத்துக்கு +1 ஏன்னா ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்ஸ், அப்ப ஹைட்ரஜனுக்கு -1. சோடியத்துக்கு +1 அப்ப ஹைட்ரஜனுக்கு -1. கால்சியத்துக்கு 2+, அப்ப ஹைட்ரஜனுக்கு -1 × 2. ஓகேவா? இட்ஸ் ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் -1. ஹைட்ரஜன் +1 இருந்துச்சுன்னா, ஹைட்ரஜன் எப்பெல்லாம் +1 இருக்கோ அப்ப அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா புரோட்டான். we called as proton. ஹைட்ரஜன் எப்பெல்லாம் மைனஸா இருக்கோ we called as ஹைட்ரைடு. ஓகேவா? H- இருந்துச்சுன்னா ஹைட்ரைடுன்னு சொல்லுவோம். ஓகே, இது 4th பாயிண்ட். 5th பாயிண்ட், in all its compounds fluorine has an oxidation number of -1. எல்லா காம்பவுண்ட்ஸையும் கம்பேர் பண்ணும்போது ஃப்ளூரினுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்ன இருக்கு? -1 இருக்குன்னு சொல்றாங்க. அதர் ஹாலஜன்ஸ் குளோரின், புரோமின், அயோடின் ஆல்சோ ஹேவ் an ஆக்சிடேஷன் நம்பர் -1. குளோரின், புரோமின், அயோடின் அந்த ஹாலஜன் ஃபேமிலியில இருக்கிற எல்லாத்துக்குமே -1 இருக்கு. ஓகேவா? ஆனா -1 மட்டும் இல்ல, அது இல்லாம இதுக்கு என்ன இருக்குன்னா +1 +3 +5 +7 வரைக்கும். அயோடினுக்குலாம் +7, புரோமினுக்குலாம் +5 எல்லாம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? +7 ரொம்ப ரேரா ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பரும் ஹாலஜன்ஸ்க்கு இருக்கும். பாருங்க, other halogens chlorine, bromine, iodine also have an oxidation number of -1 when they occur as halide ions in their compounds. Chlorine, bromine, iodine when combined with oxygen, for example in oxo acids and oxo anions, have positive oxidation numbers. குளோரினு, புரோமினோ, அயோடினோ ஆக்சிஜன் கூடயோ அல்லது வேற ஏதாவது எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ஸ் கூடயோ சேர்ந்துச்சுன்னா அப்ப அதுக்கு பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பர் வரும்னு சொல்றாங்க. ஹாலஜன் கூடயே சேரும். எக்ஸாம்பிள் நான் இங்க பாருங்க, ClF3 ட்ரைஃப்ளூரோக்ளோரின். நான் எழுதுறது புரியுதா? BrCl5 புரோமின் பென்டாக்ளோரைடு. இந்த மாதிரி ஒரு ஹாலஜன் இன்னொரு ஹாலஜன் கூட நிறைய தடவை சேரலாம். அப்பெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் மெட்டலுக்கு ஃபர்ஸ்ட் ஹாலஜனுக்கு என்ன இருக்குன்னா பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பர் தான் இருக்கும். இதெல்லாம் இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட் ஒரு டாபிக்ல நீங்க படிப்போம் P பிளாக் எலிமெண்ட்ஸ்லயே. சோ அப்ப நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் இப்போதைக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹாலஜன்ஸ் எல்லாத்துக்குமே நெகட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பர் இருக்கு, as well as பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பரும் இருக்கு. பட் ஃப்ளூரினுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு ஆக்சிடேஷன் நம்பர், நெகட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பர் -1 மட்டும் தான் இருக்கு, வேற எந்த ஆக்சிடேஷன் நம்பரும் இல்ல. ஓகேவா? ஃப்ளூரின் பக்கா. 6th பாயிண்ட், the algebraic sum of the oxidation number of all the atoms in a compound must be. ஒரு காம்பவுண்ட் எடுத்துட்டா, அயான்ஸ்னு சொல்லலப்பா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அயான்ஸ்னா மேல சார்ஜ் இருக்கும், காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டா நியூட்ரலா இருக்கும். அந்த காம்பவுண்டோடைய எல்லா ஆட்டம்ஸ் உடைய ஆக்சிடேஷன் நம்பரையும் ஆட் பண்ணா எனக்கு கண்டிப்பா மஸ்ட் பி என்னவா இருக்கணும்னா 0வா இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகே, இன் பாலிஅட்டாமிக் அயான் the algebraic sum of all the oxidation number of atoms of the ion must equal to the charge on the ion. சப்போஸ் நான் ஒரு அயான் எடுத்துக்கிட்டேன்னா, பாலிஅட்டாமிக் அயான், நிறைய ஆட்டம் இருக்கக்கூடிய ஒரு அயான் காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டேன்னா அதனுடைய அல்ஜிபிரிக் சம் ஆக்சிடேஷன், அந்த அதுல இருக்க ஒரு ஆட்டமுடைய ஆக்சிடேஷன் நம்பரையும் ஆட் பண்ணா எனக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 0க்கு ஈக்குவலா இருக்காது. நியூட்ரல் மாலிகுலா இருந்துச்சுன்னா 0க்கு ஈக்குவலா இருக்கும்னு சொன்னாங்க. பாலிஅட்டாமிக் அயானா இருந்துச்சுன்னா அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா அதனுடைய சார்ஜுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, thus the sum of the oxidation number of 3 oxygen atoms, 3 ஆக்சிஜன் ஆட்டம் ஒரு கார்பன் ஆட்டம் இல்லையா, CO3. இந்த மூணுத்துடைய அதாவது கார்பன் ஆட்டமுடைய ஆக்சிடேஷன் நம்பர் பிளஸ் 3 ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கணும்? 2- தான் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா இது CO3 2- மேல சார்ஜ் இருக்கு, அப்ப அதுதான் ஆக்சிடேஷன் நம்பருக்கு ஈக்குவலா இருக்கும் இல்லையா? சரி, இன்கேஸ் மேல எதுவும் சார்ஜ் இல்லாம CO2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கார்பனுடைய ஆக்சிடேஷன் நம்பரும் 2 ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பரையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்னா 0 கிடைச்சிருக்கும். புரியுதா என்ன சொல்றேன்னு? ஏன்னா கார்பன் +4 இருந்திருக்கும், ஆக்சிஜன் -2,
2 ஆக்சிஜன் இருக்கனால -2 × 2 -4 அப்ப +4 -4 0ன்னு வரும். சோ நியூட்ரல் மாலிகுலா இருந்துச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய எல்லா ஆட்டம்ஸ் உடைய ஆக்சிடேஷன் நம்பரையும் சம் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0 கிடைக்கும். அயானிக் ஸ்பீஷீஸா இருந்துச்சுன்னா பாலி அட்டாமிக் அயான்ஸா இருந்துச்சுன்னா அது மேல என்ன சார்ஜ் இருக்கோ அதுதான் அதனுடைய அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் ஆஃப் எவ்ரி ஆட்டம்ஸ் வேல்யூவா இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பை த அப்ளிகேஷன் ஆஃப் அபோவ் ரூல்ஸ். இப்போ நம்ம ஒரு ரூல் பார்த்தோம், 6 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஐ மீன் 6 பாயிண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க. பை த அப்ளிகேஷன் ஆஃப் அபோவ் ரூல்ஸ் we can find out the oxidation number of the desired element in a molecule or in an ion. So ஒரு அயான்லயோ அல்லது ஒரு மாலிகுலையோ இந்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி நம்மளால ஈஸியா என்ன பண்ண முடியும், ஒரு ஆக்சிடேஷன் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இட் இஸ் கிளியர் தட் த மெட்டாலிக் எலமெண்ட் ஹேவ் பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பர். மெட்டல்ஸ் உடைய ஆக்சிடேஷன் நம்பர் எப்பயுமே பாசிட்டிவா இருக்கும். அண்ட் நான் மெட்டாலிக் எலமெண்ட்ஸ் ஹேவ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பர். நான் மெட்டல்ஸ்க்கு நெகட்டிவ் ஆக்சிடேஷன் அதிகமா இருக்கும், சில நேரங்கள்ல பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பர் வரும். அதை சொல்லியிருக்காங்க. The atoms of transition elements usually display several positive oxidation states. Transition metalனா என்னதுன்னா D block elements. Transition elementனா என்னது? D block elements. S block என்னது alkali alkaline earth metals. அதெல்லாம் நம்ம பார்த்தோம், alkaliக்கு +1 alkalineக்கு +2 அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. சரி, அது P blockல நான் மெட்டல்ஸ் இருக்கும், அதுக்கு நெகட்டிவ் ஆக்சிடேஷன் as well as சில நேரங்கள்ல பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் இருக்கும்னு சொன்னோம். ஓகே, டிரான்சிஷன் மெட்டலுக்கு எப்படி இருக்குன்னா செவரல் பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பர். ஒரு டிரான்சிஷன் மெட்டலுக்கும் 2-3 ஆக்சிடேஷன் நம்பர் இருக்கும், அதுவும் பாசிட்டிவ்லயே தான் இருக்கும், நெகட்டிவ்ல இருக்காது. ஓகேவா. the highest oxidation number of a representative element is the representative elementனா S block P block இருக்குல்ல, அதுதான் நம்ம representative elementனு சொல்லுவோம். சோ அதுல highest oxidation number சொல்றாங்க is the group number for the first 2 groups. ஃபர்ஸ்ட் 2 குரூப்புக்கு அதனுடைய குரூப் நம்பர் தான் அதனுடைய ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர் சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு 1+ ஆக்சிடேஷன், செகண்ட் குரூப்புக்கு 2+ ஆக்சிடேஷன். ஓகேவா. And the group number -10 following the long form of periodic table for other groups. மத்த குரூப்ஸ்க்குலாம் ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி சொல்லலாம் அப்படின்னா -10 அதனுடைய குரூப் நம்பர் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இப்ப 13th குரூப்னா 13 - 10 ஆன்சர் 3ன்னு வரும். 14th குரூப் கார்பன் ஃபேமிலினா 14 - 10 ஆன்சர் 4ன்னு வரும். இந்த மாதிரி நம்ம ஆக்சிடேஷன் நம்பரை கெஸ் பண்ணலாம் அப்படின்றதை சொல்றாங்க. ஓகே, thus it implies that the highest value of oxidation number exhibited by an atom of an element generally increases across the period. அப்ப ஒரு பீரியட்ல பீரியாடிக் டேபிள்ல பீரியட்ல லெஃப்ட் டு ரைட் என்ன ஆகும்னா ஆக்சிடேஷன் நம்பர் அதிகமாகும். ஓகேவா, அதாவது ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர், ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர் பாசிட்டிவ்ல இருக்கிறதுக்கு எவ்வளவு பாசிபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா அந்த பீரியட்ஸ் லெஃப்ட் டு ரைட் அதிகமாகும் போது அதுல ஆக்சிடேஷன் நம்பர் ஒன்று ஆகுதுன்னா அதிகமாகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இந்த தேர்ட் பீரியட் த ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர் சேஞ்சஸ் ஃப்ரம் 1 to 7. 1ல இருந்து 7 வரைக்கும் ஆக்சிடேஷன் நம்பர் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் தேர்ட் பீரியட்ல தான் மேங்கனீஸ் இருக்கும். மேங்கனீஸ் உடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்ன வரும் அப்படின்னா 7+ இருக்கும். அட்டாமிக் நம்பர் 25, அதனுடைய கான்ஃபிகரேஷன் 4s2 3d5ன்னு சொல்லுவோம். அதனால அவுட்டர் மோஸ்ட்ல 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கனால 7 எலக்ட்ரான்ஸையும் லாஸ் பண்ணிட்டு 7+ மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இண்டிகேட்டட் பிலோ த காம்பவுண்ட் ஆஃப் த எலமெண்ட். ஓகே, ஒரு எலமெண்ட்டுக்கும் கீழே அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பரையும் மென்ஷன் பண்ணா நல்லா இருக்கும். அந்த மாதிரி பீரியாடிக் டேபிள் ஏதாவது இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்க. ஓகே, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ இதோட நம்ம கிளாஸ் முடிக்கலாம். இந்த பேராகிராஃப் இருந்தாலும் கூட அடுத்தது அப்படியே பேராகிராஃப் போயிட்டே தான் இருக்கு. எங்கேயாவது ஒரு டாபிக்கை கொடுத்து நிறுத்துவானுங்கன்னு பார்த்தா நிறுத்த மாட்டானுங்க. அதனால நான் இந்த இடத்தோட நிறுத்துறேன். சரியா. ஸோ இந்த பேராகிராஃப்ல இருந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.